ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டியோடாப் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித் ப்ரைஸோடய ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பை பற்றி சில டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2000 கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பாக்ஸாக ரிசீவ் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் வந்து இதுக்கு மேலே சாக்கு போட்டு அந்த மாதிரி கூட அனுப்புவாங்க. நீங்கள் டேமேஜ் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிஸ்ஸிங் ப்ராடக்ட்டு, ரீஃபண்டு, அந்த டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ப்ராடக்ட் கரெக்டாக டெலிவரி ஆகுமா, சிஓடி அவைலபிள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து இடையில வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் புரியும். பாக்ஸ் வந்து லைட்டாக ஒரு சைடு ஓப்பன் ஆகி கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்திருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் வந்து நீங்கள் சிட்டி சைடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து டெலிவரி ஈஸியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வில்லேஜ் சைடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து யோசித்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வில்லேஜ்னு சொல்ல முடியாது, சிட்டின்னு சொல்ல முடியாது, மீடியம் நடுத்தரத்தில் தான். பட் ஆனாலுமே எங்களுக்கு வந்து டெலிவரியில் இஷ்யூ இருக்குது. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இகாம் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி பெரிய பார்சலாக வந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுக்க மாட்டுறாங்க. அதுதான் இஷ்யூ. உங்கள் சைடு வந்து அதுக்கு வந்து சரியான ஒரு டெம்போ, இகாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து டெம்போ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து தைரியமாக ஆர்டர் போடலாம். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து டெம்போ அது கிடையாது, வண்டியில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க வந்து கொண்டு வந்து தரமாட்டுறாங்க. இது வந்து கிச்சன் சிங்க்கு கிட்ட வைக்கிற மாதிரி டவல், லிக்விட் இதெல்லாம் தொங்க விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அடியில் ஒரு ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்பிளேயில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கீ செயின், இதில் வந்து 50 பீசஸ் இருக்கும். இது வந்து உள்ளே வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். கிச்சனுக்கு கீ இருக்காது, இருந்தாலும் ஒரு டோர் கீ, மெயின் டோர் கீ, ரூம் கீ, அந்த மாதிரிலாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் 50 பீசஸ் இருக்கும். இதோட இமேஜ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செலோட்ட பெரிய ரோல் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து அதிகமாக தேவைப்படும், அதனால் நான் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பாக்ஸில் தான் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் சில ப்ராடக்ட் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது, நான் அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லா ப்ராடக்ட்டும் கரெக்டாக வந்திருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ஓரளவு கரெக்டாக தான் வந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து வைக்கிற ஸ்டாண்டு தான், மொபைல் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து கிளாஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து டேஷ்போர்டில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து இதுவுமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில். இந்த ஒரு நைஃப் மாதிரி இருக்கிறது நான் வந்து எதுக்கு வாங்கினேன்னா, எங்கள் வீட்டில் ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணோம். ஸோ நிறைய அதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து வந்தேன். இந்த ஒரு கன் வந்து வண்டி க்ளீன் பண்ணுறதுக்காண்டி வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வைப்பாகவும் இருக்குது, ப்ரெஷ்ஷும் ரெண்டும் அட்டாச் பண்ண மாதிரி. ரொம்ப ரீசனபிள். நீங்கள் மீஷோலலாம் கூட இருக்குது, 170 அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ரீசனபிளாக வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் கொடுக்குறேன். ஜஸ்ட் எனக்கு அன்பாக்சிங். ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 4 பீசஸ் உள்ளது. இதுவுமே ஸ்டீல் ஸ்ட்ரா. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதுக்குள்ளே ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் வாங்கியிருந்தேன். இது வந்து நாப்டால் இந்த மாதிரி ஆட்லலாம் கூட 299 அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு நான் பார்த்தேன் ரீசெண்டாக. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லா பிரைட்டாக எரியறதுக்கு, பிளிங்காக எரியறதுக்கு, அப்புறம் இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். கீழேயுமே சைட்லேயுமே லைட் எரியும். இதில் வந்து நீங்கள் மொபைல் சார்ஜ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது என்னென்னா கழட்டி விட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் வரும், திருப்பி ஆஃப் ஆகிடும். திருப்பி நீங்கள் வந்து ப்ளக்கை ரீப்ளக் பண்ணிங்கன்னா திருப்பி எரியும். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 9 அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அதை வந்து எல்லாத்தோட ப்ரைஸுமே டிஸ்பிளேயில் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பீலர் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்கின்லாம் வந்து உள்ளே வந்து கலெக்ட் ஆகிக்கும், நம்ம லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி கீழே வந்து வேஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் வரல, நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன்.
நெக்ஸ்ட் இந்த ஒயரில் அடிப்போம்ல அந்த ஒரு இது வந்து 50 பீசஸோ 100 பீசஸோ வாங்கியிருந்தோம். இது வந்து மொபைல் ஹோல்டர். இதுவுமே கிச்சன் சிங்க்கில் வைக்கிறது தான். நம்ம கிச்சன் பைப்போடு வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஒரு லைட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினதுனால சும்மா ஒன்று போட்டு பார்ப்போமே அப்படின்னு தான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த ஜக்கு தான். இந்த ஜக்கோட குவாலிட்டி வேறு லெவல்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்ததே இதுக்கு தான். ஏன்னா என்னோடய ஷாப்க்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வாங்கிட்டேன். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபைனலாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து முதுகு எப்படி சொல்கிறது, முதுகு தேய்ச்சி குளிக்கிறதுக்குள்ளது. 2 சைடும் கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரேட்டு நம்மளுக்கு வந்து அதர் வெப்சைட்டில் பார்க்கும்போது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் சிஓடி அவைலபிள் கிடையாது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். ஜிஎஸ்டி போடுவாங்க. டெலிவரி ஃபீ வந்து மினிமம் வந்து 49 இருக்கும். நீங்கள் ரொம்ப பல்காக வந்து நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்ணிங்கன்னா 99 போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் ஒரு ஸ்பாஞ்சு வித் பாக்ஸோடு வாங்கியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இது கூட லிக்விட் ஊற்றி வாட்டர் கலந்துட்டு இதை நீங்கள் மூடிக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து லிக்விட் வரும். ஸோ நீங்கள் வந்து பாத்திரம் கழுவிக்கலாம். நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுவீங்கன்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சோப்புக்கெலாம் வந்து இது கண்டிப்பாக செட் ஆகாது. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ரிவ்யூ நல்லாயிருக்கும். ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரே கலரில் தான் வந்திருக்கு. நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஸ்பாஞ்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது டேட்டா கேபிள், காயின்ஸு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ஹெட்ஃபோன், ஹெட்செட்டு இது மாதிரி எது கூட வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். மெயினாக வந்து டேட்டா கேபிள் வச்சுக்கிறதுக்கு, ஹெட்செட் வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ குவாலிட்டி வந்து ஓகேவா நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து வேக்கம் ஃப்ளாஸ்க் செட்டு வந்து வாங்கியிருந்தேன். எங்களோடதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர். ஸோ இது வந்து எங்களோட வாட்டருக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இது யாரும் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து துரு பிடிச்சிருது உடனே. ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் 2 யூஸ்க்கு அப்புறம் துரு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. வெளியிலலாம் ஒரு மாதிரி துரு இறங்கிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டும் அந்தளவுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது. கொஞ்சம் யோசித்து வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இது சுத்தமாக சாட்டிஸ்ஃபை இல்லாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்கும்போது ரொம்ப ஆஹா ஓகோன்ட்டுன்னு கடைக்கு தாண்டி தான் நான் இதுவுமே வாங்கினேன். ஸோ டீ போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. பட் எனக்கு இது வந்து அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. இதோட குவாலிட்டி பார்க்கும்போது நான் சூப்பர்னு காமிச்சிருக்கேன். பட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதை வச்சு நான் ரிவ்யூ சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஜக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த அன்பாக்சிங் எடுத்து 1 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து வேறு லெவல் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதை தண்ணி வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருந்தது. எனக்கு என்னடா இப்படி வருதே தண்ணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதில் ஒரு வந்து ஐடியா இருக்குது. மேலே இந்த லிட் இருக்குல்ல, இதை வந்து ஓவர் டைட்டாக மூடக்கூடாது. மேலே இருக்க நான் காமிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணுற டைப் தான். புஷ் பண்ணால் இதுலேருந்து வாட்டர் வரும். எனக்கு வந்து க்ரே கலர்லேயே வந்தது. ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா. இதில் வந்து எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணலை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ரீஃபண்ட் வந்து அப்ளை பண்ணி நிறைய டைம் கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சது. பட் ரீஃபண்ட் கிடச்சிட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். இது வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் அமுங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நல்ல யூஸ்ஃபுல். மேலே இருக்க லிட்டை வந்து லைட்டாக ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி நல்லாவே வருது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.